மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம ரன்வீர் சிங் நடிச்ச ஹிந்தி படமான துரந்தர் படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம். என்னதான் ட்ரெய்லர் ரொம்பவே நல்லா இருந்தாலும் படத்தோட ரன் டைம் 3.5 மணி நேரம் அப்படின்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே தெரிய வந்துருச்சு. ஆன் டாப் ஆஃப் இட் இது டைரக்ட் ஹிந்தி ரிலீஸ் தான், தமிழ் டப்பெல்லாம் கிடையாது. இங்கிலீஷ் சப்டைட்டிலும் இப்போதான் ஆட் பண்ணியிருக்காங்க. முதல் நாள்லாம் சப்டைட்டில் கூட இல்லாமல் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து ரிவ்யூஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்களே இருந்தோம். ஒரு வழியாக படத்தை பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். படத்தில் உள்ள எல்லா கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச் இருந்துச்சு. டேரக்டரை வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெஸ்ட் அவுட்புட்டை வந்து இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே தெரிஞ்சுது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில். ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே அக்ஷய் கண்ணாவை போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. எப்படி வந்து அனிமலில் பாபி டியோலுக்கு பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி இதில் வந்து அக்ஷய் கண்ணாவுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அப்படி என்ன தான் பண்ணியிருப்பாருன்னு போய் பார்த்தேன். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க தேட்டரில் பார்த்தீங்கன்னா. டெக்னிக்கல் சைடும் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அதெல்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விஎஃப்எக்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட்லாம் அந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. சும்மா அந்த தலையில் புல்லட் இறங்குற மாதிரிலாம் இருக்காது. ஷார்ட் கன் வச்சுன்னா அடிப்பாங்க, அப்படியே மண்டை தெரியும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சில பாம் பிளாஸ்ட்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த ரன்வீர் சிங்குக்கும் சாராக்கும் நடக்கிற அந்த லவ் போர்ஷன்ஸில் இந்த லவ் சீன்ஸே தூக்கியிருக்கலாம்லாம் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எப்படி சொல்கிறானுங்கன்னே தெரியல. ஏன்னா ஆக்சுவலாக அது மூலியமாக தான் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் படத்தில் வந்து நடக்குது. அண்ட் அது வந்து ரொம்ப தேவையில்லாத சீன்ஸ் மாதிரியும் பெருசாக ஒன்றும் இல்லை. ரொம்ப 2-3 இது சும்மா இந்த லவ்க்கு இப்படி காதல் பூக்கிறதுக்காக சில இடத்துல 2-3 சீன் வருது, அவ்வளோதான். மேபி இந்த பாட்டில் ஒரு 2 பாட்டு வருது, அதை மட்டும் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம், அதை தூக்கி இருந்துருக்கலாம். ஏன்னா 3.5 மணி நேரம் அப்படின்னு இருக்கும்போது வேறு என்ன தான் சொல்கிறது, எதை லேகிங்னு சொல்கிறது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி இதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படத்தில் எந்த இடத்துலையுமே லேகிங் எதுவுமே கிடையாது. படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் தான். அதாவது 97 ஒரு ஃப்ளைட் ஹைஜாக், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் அட்டாக் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம மும்பை தாஜ் ஹோட்டலில் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த டெரரிஸ்ட் அட்டாக். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது பேரலாக பாகிஸ்தானில் இதை என்ன சொல்கிறது, இதை ஆர்கனைஸ் பண்ணவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கானுங்க, அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ரன்வீரோட மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள டெரரிஸ்ட்டை காலி பண்ணுறது தான், ஆப்வியஸ்லி அதுதான். ஸோ இந்த படத்தில் அக்ஷய் கண்ணாவை காலி பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட்டு யார் அப்படிங்கிறத வந்து March 19 அன்னைக்கு இதோட செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் பார்த்துருங்க, ஏன்னா நல்லா தான் இருக்குது. அடுத்தது இதை விட இன்னும் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சீக்வலாக அமையும். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த ஒரு விறுவிறுப்பை வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு லென்த்தியான ஒரு ஃபைட்டை போட்டிருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமோ அதில் ஒரு ட்விஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போச்சு. ஸோ அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3.75 out of 5. நீங்கள் ஒரு ஆக்ஷன் மூவி லவர், அப்படி இல்லைன்னா பாகிஸ்தானை அடியோடு வெறுக்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.